அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு புதிய ஆத்திச்சூடியில் கைத்தொழில் போற்று அப்படிங்கிற வார்த்தைக்கான வரிக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். கைத்தொழில் ஒன்று போற்றுதல், அதாவது தொழில்களையும் தொழில் கருவிகளையும் கடவுளாக போற்றுவது நம் நாட்டு மக்களின் மரபாகும். கைத்தொழில் என்பது மனிதன் செய்யும் எல்லா தொழில்களையும் குறிக்கும். மனித சமுதாயத்தின் வளர்ச்சியை ஒட்டிய செயல்களும் அதற்கான சாதனங்களும் கருவிகளும் விசை சக்திகளும் தொழில்நுட்பங்களும் வளர்ச்சியடைந்து கொண்டே வந்திருக்கின்றன. உணவு சேகரித்தல் வேட்டையாடுதல் மனிதனின் ஆரம்ப கால தொழிலாக இருந்தது. பின்னர் படிப்படியாக வளர்ச்சியடைந்து கால்நடை பராமரித்தல், மீன் பிடித்தல், விவசாய தொழில், உலோகத் தொழில், நெசவு தொழில் முதலிய பல தொழில்களும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தன. இப்போது எந்திர சக்தியும் விசை சக்திகளும் வந்த பின்னர் எண்ணற்ற தொழில்களும் வந்துவிட்டன. அந்த தொழில்களை எல்லாம் நாம் போற்றி காக்க வேண்டும், போற்றி வளர்க்க வேண்டும். நம் நாட்டு மக்கள் உழவு தொழிலோடு பல வகையான துணை தொழில்களையும் சிறு தொழில்களையும் கைவினை தொழில்களையும் வளர்த்து வந்துள்ளார்கள். கொடுமைகளை எதிர்த்து நிறுதல். கொடுமைகள் எங்கு நிகழ்ந்தாலும் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பாரதி கூறுகிறார். அதில் முக்கியமாக நாட்டில் அந்நிய ஆட்சி கொடுமைகள் பாரதியின் கண்ணெதிரிலே நின்றன. அந்நிய ஆட்சியின் கொடுமைகள் முதலிடத்தில் நின்றன. தடை உத்தரவுகள், ஊரடங்கு சட்டங்கள், சிறைவாசம், சிறை கொடுமைகள், தடியடி, கண்ணீர் புகை கொடுமைகள் முதலியவை சர்வ சாதாரணமாக சட்டங்களாக அமுலுக்கு இருந்தது. இதை எதிர்த்து பாலகங்கார திலகரினுடைய வரிகளுக்கு ஏற்ற மாதிரி உணர்ச்சி பூர்வமான அடக்குமுறை சட்டங்கள் ஏவப்பட்ட போது பாரதி உணர்ச்சி பூர்வமாக அப்பாட்டை பாடினார். இன்னும் அதிகாரக்காரர்கள் சாதாரண மக்கள் மீது நடத்தும் கொடுமைகள், மேல் சாதிக்காரர்கள் என்றும் பெயர் வைத்து கொண்டு மற்றவர்கள் மீது நடத்தும் சாதி கொடுமைகள் மற்றும் பெண்கள், குழந்தைகள், சாதாரணமாக உழைக்கும் மக்கள் முதலிய சமுதாயத்தில் இன்றும் பலவீனமாக உள்ள மக்கள் மீது நடத்தப்படும் கொடுமைகள் முதலிய கொடுமைகளை எதிர்த்து நிற்க வேண்டியது நமது கடமையாகும். கொடுங்கோல் அரசுகள் மக்களுக்கு எதிராக நடத்தும் கொடுமைகளை எதிர்த்து மக்களை திரட்டி போராட வேண்டும். சுரண்டும் கூட்டம் நடத்தும் கொடுமைகளை எதிர்த்து சுரண்டப்படும் கூட்டம் உறுதியாக நின்று போராட வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் நடத்தும் கொடுமைகளை எதிர்த்து சாதாரண மக்கள் உறுதியாக நின்று போராட வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கும் கொடுமைகளுக்கும் சாதி கொடுமைகளுக்கும் எதிராக அனைத்து மக்களும் உறுதியாக நின்று போராட வேண்டும். கொடுமைகள் எங்கு நடந்தாலும் எந்த வடிவத்தில் நடந்தாலும் அக்கொடுமைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதே பாரதியின் வீரவாக்கு ஆகும். கோல் கை கொண்டு வாழ். கையில் கோல் வைத்திருப்பது பல தொழில்களுக்கும் உகந்தது ஆகும். பாரதியார் கையில் ஒரு கோல் வைத்து கொண்டு கம்பீரமாக நிற்பதும் நடப்பதும் பழக்கம் என்று ஒரு செய்தி உண்டு. மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர் கையில் கோல் வைத்திருப்பது நமது நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய பழக்கமாக இருந்திருக்கிறது. கோல் என்பது ஆட்சி அதிகாரத்திற்குரிய சின்னமாக கருதப்படுகிறது. பாரதி காலத்தில் அந்நியர் ஆட்சியின் கீழ் நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. எனவே ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வர வேண்டும் என்ற பொருளில் கோல் கை கொண்டு வாழ் என்று பாரதி கூறி இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சக்கரம் என்றும் சொல் கூட பரந்த பொருளில் ஆணை சக்கரம் என்று ஆளுமைக்குரியதாக எடுத்து கூறுகிறார். கண்ணன் கையில் சக்கரம் உள்ளது. சக்கரத்தை கொண்டு உலகை ஆளுமை செய்து பரிபலிக்கின்றான் என்று கூறலாம். கண்ணன் கையில் கோல் இருந்தது. கோல் கையில் கொண்டு தேரை நடத்தி பாரத போரை நடத்தி முடித்தினான் என்பது வரலாற்று செய்தி ஆகும். ஆதி மனிதனுடைய கல்லும் கம்பும் தான் முதல் கருவியாக பயன்படுத்தியிருக்கிறது. பின்னர் கோள்களை வைத்து வேறு பல கருவிகளையும் ஆயுதங்களையும் செய்து மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான். இரு கைகளை தொங்க விட்டு கொண்டு குனிந்து சென்று கொண்டிருந்த ஆதி மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கு நடப்பதற்கு காரணமாக அமைந்தது கோல்தான். மனிதனை நிமிர செய்ததும் மனிதனுக்கு துணையாக இருப்பதும் மனிதனுக்கு ஒரு கம்பீரம் கொடுப்பதும் ஆளுமையின் சின்னமாக அமைந்திருப்பதும் கோலாகும். அதனால்தான் கோல் கை கொண்டு வாழ் என்று பாரதி கூறியிருக்கிறார். கவ்வியதை விடேல். ஒன்று பிடித்தால் விட்டுவிடக்கூடாது என்னும் பொருளில் கவ்வியதை விடேல் என்று பாரதி கூறுகிறார். கையில் பிடிப்பதை வாயால் பிடித்து கொள்வதையும் கவ்வுதல் என்று கூறலாம். மனதால் கொள்வதையும் கவ்வுதல் என்று கூறலாம். சிங்கம், புலி, யானை, சிங்கம், புலி, பூனை, நாய் முதலியவை
பிடிப்பதை கவ்வுதல் என்று கூறுவார்கள். மனிதனுக்கும் கவ்வுதல் இருக்கிறது. ஒரு வேலையை செய்வதில் விடாப்பிடியாக செய்வதும் பிடிவாதமாக விடாமுயற்சியுடன் செய்வதும் என்பதெல்லாம் கவ்வியதை விடேல் என்பதுடன் சேர்த்தது ஆகும். குழந்தைகளுக்கு பொதுவாக பிடிவாதம் இருக்கும். அதை பாரதி ஆதரிப்பதாக கூறுகிறார். குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் நன்கு படிக்க வேண்டும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் சொல்வதை கவனமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். படித்து கேட்டு மனதில் கொண்டதை விட்டுவிடக்கூடாது. எடுத்த வேலையை விடாமல் செய்து முடிக்க வேண்டும் என்பதையே கவ்வியதை விடேல் என்ற வரியில் மிக அழகான விளக்கம் கொடுத்திருக்கார் பாரதியார். நன்றி, வணக்கம்.